ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் காம்போ ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் சிக்கன் 65, தயிர் பச்சடி, சிக்கன் குழம்பு, அப்புறம் ரசம், அதுக்கு வெள்ளை சாதம் தான் செய்ய போகிறோம். இது எல்லாமே செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 45 நிமிஷம்தான் ஆகும். ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு சண்டே அன்னைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன்லேயே நின்று சமைக்க வேணாம். ஒரு 45 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நம்மளோட லன்ச் காம்போ சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்பவே சூப்பரான இந்த சிக்கன் லன்ச் காம்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் செய்கிறதுக்கு சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி 3/4 கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டேன். அதில் போன் உள்ளது, போன் இல்லாததெல்லாம் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சாதத்தை குக்கரில் நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் செய்கிறேன். இப்போ நாம் சிக்கன் ஃப்ரைக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் தயிர், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மசாலா எல்லாமே சிக்கனை நல்லா ஒட்டி வரணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் ரெசிபிலாம் செய்யும்போது இந்த மாதிரி மேரினேட் பண்ணுற ஐட்டத்தெல்லாம் ஃபஸ்ட்டு கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கடகடன்னு ஒவ்வொரு ரெசிபியாக செஞ்சிடலாம். இப்போ ஃபைனலாக 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்து நம்ம இந்த சிக்கனை நல்லா கலந்து இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு, ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் ரெடி பண்ணியும் நம்ம வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு எல்லா ரெசிபியும் கடகடன் சீக்கிரமாக 45 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். இப்போ குழம்புக்கு எனக்கு வெங்காயமும் தக்காளியும் தான் தேவை, எடுத்து வச்சுக்கிட்டேன். ரசத்துக்கு இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் வெந்தயம் எடுத்து வச்சுக்கிட்டேன். புளியை ஊற வச்சும் வச்சுட்டேன். இப்போ ரசத்துக்கு இடிச்சும் வச்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். பெருங்காயத்தூள் கூடவே இஞ்சி பூண்டு விழுதையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ சிக்கன் குழம்பு குக்கரில் தான் செய்ய போகிறேன், அதை எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே நான் ஒரு 3 வத்தல் வரமிளகாயை நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நாம் 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நான் சிக்கனை இதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 1/2 கிலோ சிக்கன் இருக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சிக்கன் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். சிக்கன் கொஞ்சம் வெந்து வரட்டும் எண்ணெயிலே. இப்போ பாருங்கள், சிக்கன் ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் அதிலிருந்து வரும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். குழம்பு மசாலா வீட்டில் அரைச்ச மசாலா இருந்தது அப்படின்னா அதை ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் இன்னும் வேணும் அப்படின்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியை கட் பண்ணி அதையும் அரைச்சி இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், தேங்காய் விழுதை சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க, ஒரு மீடியமான அளவில் நீங்கள் வைங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் குக்கரை மூடி வச்சு ஒரு 6 விசில் விட்டு எடுக்கலாம். கேஸ் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், நம்மளோட சுவையான சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவி எடுத்து இதையும் வச்சிடலாம். இப்போ நம்மளோட மெயினான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் ஃப்ரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். ஃபைனலாக நம்ம ரசம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி ரசம் தான். இதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், ஒரு பூடு ஒரு 3 பூடு சின்ன பூடு எடுத்துக்கோங்க. இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். கண்டிப்பாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக நான் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ரசத்துக்கு ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேனில் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி புளி கரைசலில் தக்காளியும் நல்லா கையினால் பிசைஞ்சு வச்சுருங்க முதலவே. இப்போ நம்ம இடித்து வச்ச அந்த பொருட்களை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கருகிடக்கூடாது, கருகிட்டால் ரசம் நல்லா இருக்காது. இப்போ உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலையும் தக்காளியும் இதில் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணியும் நாம் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு மல்லி இலையை வந்து இறக்குனதுக்கப்புறம் போடாமல் இப்போவே நீங்கள் வந்து மல்லி இலையை தூவிட்டு அடுப்பில் வந்து அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி நுரை பொங்கி வந்ததுக்கப்புறம் உடனே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு வேறு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம். சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நமக்கு என்ன வேலை இருக்குது, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஃப்ரையை வந்து பொரிச்சு எடுத்துட்டா நம்மளோட லஞ்ச் காம்போ ரெசிபி எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்மளோட சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போட்ட உடனே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்செடுங்க. அப்போ நல்லா உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும். பாருங்கள், சிக்கனோட கலரே வந்து மாறிடுச்சு. நம்ம இதில் வந்து கலருக்காக எதுவுமே நம்ம சேர்க்கலை. நம்ம நார்மலாக மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்தோம். ஆனால் பாருங்கள் சிக்கன் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக நமக்கு வந்து கிடச்சிருக்குன்னு. இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், நம்மளோட ரெசிபீஸ் சிக்கன் 65, தயிர் பச்சடி, சிக்கன் குழம்பு, சூப்பரான ஒரு ரசம், வெள்ளை சாதம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நம்மளோட சிக்கன் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. தயிர் பச்சடிக்கு வந்து தேவைப்பட்டால் நீங்கள் கேரட்டும் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த காம்போ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் லஞ்ச் காம்போ ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி காம்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.